முதுகில் இருந்தது. 5480 தழும்புகள் அவருடைய சரீரத்தில் இருந்தது என்று ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது. 150 பெரிய தழும்புகளும் 5480 சிறிய தழும்புகளும் ஆண்டுடைய சரீரத்தில் இருந்தது. எங்களுடைய உடம்பில் ஒரு காயம் இருந்தால் நம்மால் தாங்க முடியாது, 2 தழும்புகள் இருந்தால் நம்மால் தாங்க முடியாது. 150க்கும் அதிகமான காயங்கள், 5480க்கும் அதிகமான தழும்புகள் சரீரத்தில் இருந்தது. அதைத்தான் தாவீது தரிசனத்திலே பார்க்கிறான். கடவுள் மனுஷனாய் வந்து அடிக்கப்பட போகிறதை அவன் தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவன் எப்படி அந்த சங்கீதத்தை எழுதுகிறான். என் தேவன் குமாரனுடைய சரீரம் உளப்பட்ட நிலம் போல இருந்தது என்று சங்கீதக்காரன் பாடுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு தரையை பார்க்கும் பொழுது அது அழுத்தமாக இருக்கும், ஆனால் அதை உளும் பொழுது அந்த படைச்சாள்கள் விழுந்த அந்த ரோதைகள், அந்த உளவு கலப்பை போன தடங்கள் அப்படியே தெரிகிறது போல தாவீது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உளப்பட்டது போல தழும்புகளால் நிறைந்ததை அவன் பார்த்தான். அந்த உடம்பு விரும்பப்படவில்லை, அந்த உடம்பு சகிக்கப்படவில்லை, அந்த உடம்பு முழுவதும் காயங்கள். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? அந்த உடம்புக்கு சிவப்பான உடுப்பை போடுறாங்க. அது என்னுடைய அர்த்தம் என்ன? அவருடைய உடம்பில் இருக்கிற காயங்களை மறைக்கும்படியாக, அளவுக்கு மிஞ்சி அவரை துன்பப்படுத்தி விட்டார்கள், அதை மறைக்கும்படியாக சிவப்பான அங்கியை போட்டார்கள். ஆனால் அந்த காயத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. தன்னை கீழே தள்ளும் பொழுது மறைஞ்சு போன தேவன், கீழே விழந்து சொன்ன பொழுது அடிபணியாத தேவன், 150 அடிகள் அடிக்கும் பொழுது 5480 காயங்கள் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டாரே. எதற்காக இயேசு காயப்பட்டார்? எதற்காக காயத்தால் இயேசு ரத்தத்தை சிந்தினார்? அதை நீங்கள் வீட்டிலே போய் வேதத்தில் வாசித்துக் கொள்ளுங்கள். அதை நாங்கள் இப்ப வாசித்தால் நல்லம் என்று நான் நினைக்கிறேன். ஏசாயா 53:5 வீட்டில் படியுங்கள். 1 பேதுரு 2:24 இப்பொழுது வாசியுங்கள். 1 பேதுரு 2:24. ஓ ரமம தினமம சந்தரலபா, தேவகுமாரனே உம்முடைய ரத்தம் ஆண்டவரே இந்த காலை விழுந்த சபைக்குள்ளாய் ஊற்றப்படுவதாக. வியர்வையின் ரத்தம், காயங்களின் ரத்தம் இந்த சபைக்குள்ளாய் வெதுவெதுப்பாய் ஓடும்படியாய் நான் கேட்கிறேன் அப்பா. அதற்கு பதில், என் காயத்தால் இயேசு ரத்தம் சிந்தினார் என்பதற்கான பதிலை பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2:24. ஹல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். கையை தட்டி அவருடைய காயங்களால். சகோதரனே, சகோதரியே, ஏன் இந்த 150 காயங்கள், 5000 சொச்ச தழும்புகளால் ஏன் ரத்தம் வந்தது? என்னுடைய உடம்பிலும் உங்களுடைய உடம்பிலும் வருகிற ஒவ்வொரு வியாதிகளையும், ஒவ்வொரு பலவீனங்களையும் சுகம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கையை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த சவுண்டை செட் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. காணாதுங்க, காணாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு விரோதமாய் பிசாசு எழும்பினாலும் நீங்க விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த ரத்தத்தால் நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். 150 காயங்கள், 5480 தழும்புகள். எதற்காக? என்னுடைய சரீரத்தில், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை வியாதிகளையும் சுகமாக்கும்படியாக ஆண்டவர் காயப்பட்டார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இப்பொழுது அந்த காயத்தின் இரத்தத்தை நீ அழைப்பாயாக இருந்தால் எந்த வியாதியானாலும் கர்த்தர் சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஊழிய பாதையிலே எத்தனையோ கிருபைகளை நான் கண்டிருக்கிறேன். எத்தனையோ தேவனுடைய இரத்தத்தால் உண்டான கிருபைகளை நான் கண்டிருக்கிறேன். இன்றைக்கும் இந்த இடத்திலே நீங்கள் சுகதேகிகளாய் இருப்பது அது இந்த உலகத்தின் மருத்துவத்தால் அல்ல, இயேசுவின் காயத்தின் இரத்தத்தினால் என்று ஒரு தடவை ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு பிள்ளைக்காக
பெரிய பாஸ்டர் வாரார் என்று சொன்ன பொழுது கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு நான் பெரிய ஊழியக்காரன் நினைத்தாங்க. ஆகவே அந்த பிள்ளையை தூக்க இல்லாமல் கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளையை பார்த்த பொழுது தலை பெருசாக இருந்துச்சு, உடம்பெல்லாம் சின்னனா இருந்தது. அந்த பிள்ளையின் தலையை தூக்கவே முடியாது. அந்த பிள்ளை படுத்தால் படுத்த இடத்துல இருக்கும், வயசுகள் போய்விட்டது. ஆனால் அந்த பிள்ளையினுடைய சரீர வளர்ச்சியில அசைவுகளில் ஒரு மாற்றமும் இல்லை. மாதத்துக்கு ஒரு தடவை நான் அங்கே போவதுண்டு. ஆகவே கொண்டு வந்தார்கள். முடிவிலே அந்த பிள்ளைக்காக அங்கே நின்று ஒரு கொஞ்சம் விசுவாசிகளை சேர்த்து கொஞ்சம் நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணினோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். காயங்களின் ரத்தத்திட்ட ஒப்பு கொடுத்தோம். அடுத்த மாதம் அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த பிள்ளையை கொண்டு வந்தார்கள். தலை வீக்கம் குறையவில்லை, ஆனால் அசைய முடியாத பிள்ளை அசைய ஆரம்பித்தது. அல்லேலூயா. அந்த பிள்ளை எழும்பி நிற்க தொடங்கியது. ஆகவே நான் சொன்னேன், ஆண்டவர் தன்னுடைய அற்புதத்தை காட்டியிருக்கிறார். மிச்சதை உங்களுடைய விசுவாசத்தால் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. ஏன் ஐயா இயேசு காயப்பட்டார்? ஏன் ஐயா இயேசு தழும்புகளை ஏற்றுக்கொண்டார்? சும்மா திடீரென்று மரித்திருக்கலாமே, அப்படியே திடீரென்று செத்திருக்கலாமே. ஏன் அத்தனை காயங்களையும் பெற்றார்? எத்தனை வியாதிகள், எத்தனை பலவீனங்கள், அத்தனை வியாதிகளுக்கு இயேசு காயப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. கேன்சருக்காக காயப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. சில நினைப்பாங்க காய்ச்சலை ஆண்டவர் மாத்துவார், தடிமனை மாத்துவார், முட்டுவை மாத்துவார், கேன்சரை மாத்துவாரா? கேன்சருக்காகவும் இயேசு காயப்பட்டார். அல்லேலூயா. அந்த 150 பெரிய காயத்துல கேன்சர் ஒரு பெரிய வருத்தமா இருக்கலாம். அந்த பெரிய வருத்தத்துக்காக ஒரு பெரிய காயம் இயேசுவின் உடம்புல இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாஸ்டர், உங்களுக்குரிய வருத்தம் வந்து ரெண்டால இருக்குது. ஒன்று எச்சில் சாப்பாடுகள் நீங்க சாப்பிடக்கூடாது, இன்னொன்று நீங்கள் சத்தமாய் கதைக்க கூடாது. ரெண்டும் ஊழியத்து நிமித்தம் என்னால் தவிர்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இப்பதான் திருவிருந்துக்கு கப் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பவெல்லாம் திருவிருந்து கடைசியா குடிக்கிறது நான் தான். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் குடிக்க கூடாது, அவங்களுக்கு தெரியும். நீங்க அந்த இது குடிப்பீங்க, அதெல்லாம் குடிக்க கூடாது கடைசியில. சிலர் அதுக்காக சில திருவிருந்துல சில விசுவாசிகள் முன்னுக்கு இருப்பாங்க எடுக்கிறது. ஆனா எல்லாரும் குடித்த பிறகு இருக்கிற எல்லாம் நல்லா குடிப்பேன். இப்ப எனக்கு இப்படி தாரது எனக்கு விருப்பம் இல்லை. அடுத்தது அவர் சொன்னா, நீங்க அதிகமா பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. நீங்கள் சத்தம் போட்டால் உங்களுடைய குரல் உங்களை விட்டு போயிடும். அவர் சொன்னார், உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள்ல நீங்க அமெரிக்காவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்கார மூலமா போய் நீங்க வைத்தியத்துக்கு போனாலும் குரல் போச்சுதோ எடுக்க முடியாது. ஆனால் என் தேவ பிள்ளைகளே, இத்தனை வருடங்கள் என் ஆண்டவருடைய காயங்கள் என்னோடு கூட இருக்கிறது. என் இயேசுவின் காயங்கள் என்னோடு கூட இருக்கிறது. குழி உள்ளுக்காய் போகும். ஆண்டவருக்கு அவங்க அடித்த அந்த முள்ளு கண் குழி வரைக்கும் வந்ததாம். அந்த அளவுக்கு அந்த தலையிலே சுத்தின அந்த முள்ளுகள் நீளமாக உள்ளுக்குள்ள போய் அப்படியே பிட்டாகிவிட்டது. வியர்வையாய் ரத்தம் போய்ச்சுது, அடிச்சு காயத்தால ரத்தம் போச்சுது. கடைசியில்